there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா 3 important things to follow for ஆப்ஷன் பையர். ஸோ நீங்கள் ஒரு பை பண்ணுறீங்கன்னா அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக பார்க்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது ஒன்றுமே தெரியாமல் ட்ரேட் பண்ணிவிட்டு நிறைய லாஸஸ் அக்கர் ஆகும். இதனால தான் சொல்லுவாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ் மேக்ஸ் மணி அண்ட் ஆப்ஷன் பையர்ஸ் லூஸ் பண்ணிட்டு. ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆப்ஷன் செல்லர்ஸும் ப்ராஃபிட் பண்ண முடியும், அதே சமயத்தில் ஆப்ஷன் பையர்ஸும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அதை சரியாக பார்க்காம ஆப்ஷன் பையிங்கில் ஒரு சில இடத்துல வந்து நம்ம கவனம் செலுத்தாமல் அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறது தான் உங்களுக்கு லாஸஸில் போய் முடியுது. ஸோ அதில் முக்கியமான ஒரு 3 விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நோயிங் யோர் ட்ரெண்ட். ஸோ ட்ரெண்டு என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கே பண்ண முடியும். ஏன்னா ஆப்ஷன் பையிங்கில் என்னென்னா நிறைய பேருக்கு ட்ரெண்டு என்னென்னா ட்ரெண்டு தான் மொத்தமே 3 ட்ரெண்டு தான். ஒன்று பை ட்ரெண்டு, இன்னொன்று செல் ட்ரெண்டு. இது 2மே இல்லைன்னா மார்க்கெட் சைட் வேஸில் போகும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். நம்ம இப்போ வந்து என்ன மார்க்கெட்டில் இருக்கோம், புல் மார்க்கெட்டில் இருக்குமா, பியர் மார்க்கெட்டில் இருக்குமா, இல்லை சைட் வேஸ் மார்க்கெட்டில் போய்ட்டுருக்கான்ட்டு அதை ரெக்கக்னைஸ் பண்ணிட்ட பிறகு செகண்ட் திங் நீங்கள் முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா அந்த புல் மார்க்கெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல மார்க்கெட் போயிட்டே இருந்தாலும் அது மேலே போச்சு, ஓகே இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது பிரேக் ஆகிடுச்சுன்னா நல்லா இன்னும் மார்க்கெட் ஏற போகுதுன்றது நிறைய பேருக்கு தெரியும். இல்லை ஒரு சப்போர்ட் இருக்குது, பிரேக் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு கீழே ஃபாலோ ஆக போகுதுன்ட்டு. இதில் நிறைய பேரோட பிரச்சனை என்னென்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பை போயிடுவாங்க. இதில் ஆப்ஷனில் பை போயிடுவாங்க. இப்போ ஆப்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு நிஃப்டி வந்து ஒரு 16,000 இருக்குது. அந்த 16,000 ரெசிஸ்டன்ஸை வந்து மேலே பிரேக் ஆகிடுச்சுனால் மார்க்கெட் மேலே ஏற போகுதுன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு ஓகே 16,500 வரைக்கும் போகும்னு இவங்களே டிசைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 16,500 கால் ஆப்ஷனை அவுட் ஆஃப் த மணியில் 500 பாயிண்ட் தள்ளி இருக்கிறத எடுத்துருவாங்க. இது எடுக்கும்போது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து மேலே ஏறினாலும் எல்லா மார்க்கெட்லேயும் கரெக்ஷன் இஸ் மேண்டட்டரி. இப்போ 16,000னா அப்படியே ஒரே ஸ்ட்ரோக்கில் 500 பாயிண்ட் ஏறி போக போகிறதில்ல. அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் ஏறிட்டு அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்டோ ஒரு 30 பாயிண்ட்டோ இறங்கிட்டு தான் ஏறப்போகுது. இப்போது ஏறின உடனே இவங்க பை பண்ணதுனால என்ன ஆகிடுதுன்னா திருப்பி அது கரெக்ஷனுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம்ஸ் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ ட்ரெண்டோட கரெக்ஷனில் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ அப்போ எங்கே ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா மூவ்மெண்ட் முடிச்சுட்டு எப்போ கரெக்ஷன் வருதோ அந்த கரெக்ஷனோட எண்டில் நீங்கள் ட்ரெண்ட் ரிவர்சல் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஆப்ஷனை பை பண்ணிங்கன்னா திருப்பி அது ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகும்போது யூ வில் பி ஏபிள் டு மேக் குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் நோ யோர் ட்ரெண்ட். அந்த ட்ரெண்டில் கரெக்ஷனில் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு அந்த கரெக்ஷனோட பாட்டமில் பை பண்ணிங்கன்னா இட் வில் தி மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஃபார் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பையிங்லேயும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ். ஒரு மார்க்கெட் எந்த ஸ்கிரிப்ட் எவ்வளோ தூரம் மூவ் ஆக போகுதுன்றதை முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ ட்ரெண்டு தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு போர்ஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்க, நிஃப்டி வந்து லெட்ஸே 16,000 பிரேக் ஆகிடுச்சு, நம்ம பைன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இப்போ மேலே ஏறும்னு போகும்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் எவ்வளோ தூரம் போகுன்றது தெரியணும் நமக்கு. ஸோ வி நீட் மொமெண்டம். ஒரு மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, எவ்வளோ மொமெண்டம் ஆக போகுதுன்றது முன்னாடியே தெரிஞ்சால் தான் ஆப்ஷனில் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து என்ன கண்டுபிடிச்சிடுறாருன்னா எனக்கு வந்து பேங்க் நிஃப்டி பையிங் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது எவ்வளோ தூரம் போகுன்றது கண்டுபிடிச்சால் மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு மேக் சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். நல்ல ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் பார்க்கணுன்னா மூவ்மெண்ட்டு முக்கியமாக தெரியணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 500 பாயிண்ட் மூவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மாதம் மூவ் ஆகுமா இல்லை அந்த வீக் மூவ் ஆகுமான்றது தெரியணும். இது தெரியாமல் நான் வந்து எப்படியும் நிஃப்டி வந்து ஒரு லட்சே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 18,000 இருக்குது, கண்டிப்பாக 20,000 போயிடும்னு எனக்கு தெரியும்ட்டு நீங்கள் போய்ட்டு 19,500 கால் ஆப்ஷன் இங்கே வாங்கி வச்சிங்கன்னா இந்த மாதத்துக்கு கண்டிப்பாக போகும். ஆனால் அந்த மாதத்துக்குள்ளே போகுமா? அது என்ன ஆகிடும், உங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ கழிச்சு போகலாம். அப்போ என்ன ஆகிடும், நீங்கள் போட்ட காசு ஃபுல்லாகவே கரைஞ்சிட்ருக்கும். ஸோ நோயிங் யுவர் மூவ்மெண்ட் அட் தி எக்ஸாக்ட் எக்ஸ்பைரி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் என்னென்னா ஒரு ஸ்கிரிப்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி மூமெண்டம் இருக்குது. இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மூமெண்ட் இருக்குது, பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டால் ஒரு மூமெண்ட் இருக்குது. இப்போ ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் அதோட பொட்டென்ஷியல், இவ்வளோ தான் அது மூவ் ஆகுன்றது வந்து அந்த ஸ்டாக் ஆப்ஷனில் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் ரெகுலராக ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு நோ ஓகே இது வந்து இவ்வளோ தான் மூவ் ஆகும், இந்த ஸ்கிரிப்ட் இவ்வளோ தான் மூவ் ஆகுன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை ஓகே இந்த மூமெண்ட் இந்த ஒரு மாதத்துக்கு இது 100 பாயிண்ட் தான் மூவ் ஆகும். அப்போது நான் ஒரு ஆவரேஜாக
50 பாயிண்ட்ஸ்லையோ 60 பாயிண்ட்ஸ்லையோ இருக்கிற ஸ்ட்ரைக்கை நான் எடுத்துக்கிட்டேன்னா இட் வில் பி a ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இல்லைனா நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக 150 பாயிண்ட்லையோ இல்லை 100 பாயிண்ட்லையோ எடுத்துகிட்டு போய் வச்சிங்கனாலும் அது திருப்பி ஏறி வந்து 100ல் நின்னாலும் அது 0 தான் ஆகும். நீங்கள் எடுத்த ஸ்ட்ரைக் அன்றைக்கி மார்க்கெட் எக்ஸ்பைரியில் வந்து நின்னாலும் இட் வில் பி 0. ஸோ இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஹேவிங் அ ப்ராப்பர் நாலேஜ் ஆன் மூமெண்ட்ஸ். ஸோ அது கூட இப்போ மூமெண்ட் தெரியணும்னா நிறைய விஷயம் அதில் தெரியணும். உங்களுக்கு மந்த்லி ஒரு ஸ்கிரிப்ட் எவ்வளோ மூவ் ஆகும்ட்டு, அதே மாதிரி இப்போ வீக்லி எக்ஸ்பைரி இண்டெக்ஸில் பண்ணுறீங்கன்னா வீக்லி ஒரு ஸ்கிரிப்ட் எவ்வளோ மூவ் ஆக போகுது, நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், இது எவ்வளோ மூவ் ஆகுதுன்னு தெரியணும். அது கூட நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணும்போது ஒரு வால்யூம் என்னென்னு பார்க்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எங்கே இருக்க போகுது, நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம். இப்போ எப்படின்னா அந்த ஃபோர்ஸ் மார்க்கெட் எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ தூரத்துக்கு போக போகுதுன்ற ஒரு ஃபோர்ஸே வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அப்போ அந்த வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை ஆல் தீஸ் மொமெண்டம்ஸ் எவ்வளோ தூரம் போக போகுது. ஸோ அதை தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ தட் இஸ் யுவர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரூல். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைம். ஸோ டைம் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வேல்யூபிள் திங் இன் ஆப்ஷன் ட்ரேடிங். ஏன்னா அதனால தான் டைம் இஸ் மணின்னுவாங்க ஆப்ஷன்ஸில். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ லட்சே நீங்கள் முதல் விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ட்ரெண்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்க, மார்க்கெட் எந்த டேரெக்ஷனில் போகுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் திங்கையும் ஃபாலோ பண்ணிட்டீங்க, மூவ்மெண்ட்டு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் மூவ் ஆக போகுதுன்னு சொல்லி இது இவ்வளோ தான் போக போகுதுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா டைம் எந்த டைமுக்குள்ளே போக போகுது அப்படின்றத தெரிஞ்சால் மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு மேக் குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் ஆப்ஷன்ஸ். ஏன்னா டைம் இஸ் ஃப்ரெண்ட் அண்ட் டைம் இஸ் அன் எனிமி ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். ஏன்னா டைம் கம்மியாக உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீமியம்ஸ் உங்களுக்கு டிகே ஆகிட்டே இருக்கும். ஸோ டைம் டிகே ஆக ஆக ஆப்ஷன்ஸ் பையர்ஸுக்கு உங்களுக்கு ப்ரீமியம்ஸும் என்ன ஆகிட்டே வரும், உங்களுக்கு கூடவே கரைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த கரைஞ்சிட்டே வரதுனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது சரியாக கவனிக்காததுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரீமியம் வந்து 100 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா டைம் ஒரு நாள் இறங்க டேஸ் டு எக்ஸ்பைரி கம்மியாகிட்டே வர ப்ரீமியம் கரைய இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நிறைய பேர். நேற்று 100 ரூபாய்க்கு எடுத்து இன்றைக்கி 90 ரூபா தான் இருக்குது, அப்போ இன்னும் லோ ப்ரைஸில் கிடச்சிருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் அதை ஆவரேஜ் பண்ணலாம், ஸோ இன்றைக்கி 70 இன்றைக்கி 50ன்ட்டு ஓவர் ட்ரேடில் வந்து என்ன பண்ணுவாங்க, டைம் டிகேவை சரியாக மேனேஜ் பண்ணாமல், டைமை அனலைஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் ஆவரேஜிங்கில் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படின்னா ஓகே இன்னும் 50 ரூபாய் கிடைக்குது, 40 ரூபாய் கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் போட்டு ஆவரேஜ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு ஒரு வேளை அந்த எக்ஸ்பைரிக்கு நீங்கள் எடுத்த ஸ்ட்ரைக்கு கிட்டையே போய் மார்க்கெட் நின்னாலும் இட் இஸ் கோன் பி 0. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் டைம். அதே மாதிரி டைமில் இது பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா இந்த லீவ்ஸை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. இல்லை மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஆப்ஷன் பையிங்கில் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி பொசிஷன் எடுக்கலான்னு பல்காக பொசிஷன் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா லீவாக இருக்கும், வெனஸ்டே லீவாக இருந்திருக்கும், தேர்ஸ்டே எக்ஸ்பைரி. இதை பார்க்காம ஓகே நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் கம்மியாக கிடைக்குது, சில பேருக்கு என்ன ஆகிடும்னா ஓகே தேர்ஸ்டே தான் எக்ஸ்பைரி, வெனஸ்டே இருக்குது, டியூஸ்டே தானே, அப்போ நடுவில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது, அப்போ ஆப்ஷன் ஏன் எவ்வளோ ப்ரீமியம் கிடைக்குதுன்னா நடுவில் லீவ் இருந்திருக்கும், அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க, கம்மியாக கிடைக்குதுன்னு பல்காக எடுத்து வச்சா நாளைக்கு லீவு, நாளைக்கு ஏன்னு உடனே உங்களுக்கு என்ன ஆகிடும், ஆப்ஷன்ஸ் இன்னும் ரொம்பவே கரைஞ்சிட்ருக்கும். ஸோ லீவை முக்கியமாக பாருங்கள் எந்தெந்த இடத்துல மார்க்கெட் ஹாலிடேஸ் இருக்குன்ட்டு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் ஆப்ஷன் பையர் ஹேஸ் டு சி. என்னன்னா நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் பண்ணுறீங்கன்னா அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு மந்த் எண்ட் எக்ஸ்பைரி தானே, அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, எப்படியும் நம்ம ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் கம்மியாக கிடைக்குதுன்னு நினச்சி நிறைய பேர் ப்ரீமியம்ஸுக்காக பார்த்துட்டு எடுக்க போவாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரிக்கு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியே ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் இருக்கும். இதை பார்க்காதவங்க அந்த 3 நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் முடிய போகுதுன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் கம்மியாக கிடைக்கும். இது தெரியாமல் அதுக்கு முந்தின வாரம் வந்து இப்போ தான் ஃப்ரைடே வந்து இவர் எல்லா ஆப்ஷன்ஸையும் வாங்கி வைப்பார். மண்டே காலையில் பார்த்தீங்கன்னா மண்டே க்ளோசிங்கில் ப்ரோக்கரே என்ன பண்ணிட்டுருப்பாங்க, பொசிஷனை சில டைம் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட். அது சரியாக கவனிக்காமல் நிறைய பேர், அதனால தான் நிறைய பேர் லாஸஸும் ஆயிருக்கு. அது என்ன லாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணியில் போயிட்டு ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டை பண்ண முடியாமல் ஃபைன்ஸ் எல்லாம் வந்தது நிறைய பேர் நம்ம நியூஸஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டையும் டேஸ் டு எக்ஸ்பைரியும் பார்க்க வேண்டியது இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அ ட்ரேடர். நீங்கள் ஆப்ஷன் பையர்னால் டைம், ஹாலிடேஸ், அதே டைமில் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட், இது எல்லாமே கரெக்டாக பார்த்தீங்கனால் மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் இன் தி ஆப்ஷன் பையிங் மார்க்கெட். செல்லிங்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பட் பையிங் சைடில் இருக்கும்போது ஒரு ட்ரெண்டாக இருக்கட்டும், ஒரு மார்க்கெட்டில் எந்த டைரெக்ஷன் போகிற ட்ரெண்ட், எவ்வளோ தூரம் போகலான்ற மூமெண்ட் அண்ட் எந்த டைமுக்குள்ளே போகலாம், நமக்கு இன்னும் எவ்வளோ தூரம் டேஸ் டு எக்ஸ்பைரி இருக்குன்றது 3 விஷயத்தை கரெக்டாக பார்த்தீங்கனால் மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ஆப்ஷன் பையர். ஸோ இந்த 3 திங்கை மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் ஆல்சோ பி அ சக்ஸஸ்ஃபுல் ஆப்ஷன்
ட்ரேடர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்கேஸ் நீங்களே இதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணணும், இல்லை நீங்கள் இதெல்லாம் எப்படி எனக்கு கற்றுக்கலான்னா நம்ம ட்ரேடர் சர்வீஸில் ஆல்ரெடி இதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒரு ட்ரெண்டு தான் என்ன, அது எந்த டைரெக்ஷனில் போகும், எப்போ கரெக்ஷன் வரும், அது எவ்வளோ தூரம் போகும், எந்த இடத்துல நம்ம கரெக்ஷனில் ட்ரேடு எடுக்கணும். இப்போ நம்மளோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ ஷோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கூட தெரியும். நம்ம பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம கிளியராக டாப்லேயே செல்லிங் கொடுத்துருந்தோம். நிஃப்டியோட டார்கெட்டும் 16,000 போகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 16,000 போய் இன்றைக்கி கீழே பிரேக் ஆகி இதுக்கப்புறம் பையிங் எப்போ திரும்புன்றது வரைக்கும் வில் பி ஏபிள் டு அனலைஸ். இப்போ நிறைய பேர் ரிவ்யூவில் கூட கேட்குறது உண்டு, சார் நெக்ஸ்ட் டே எப்போ பை வரும்ன்ட்டு. சரி, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போது ஒருத்தர் எப்போவுமே டிபெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. என்னோட மோட்டோ என்னென்னா, நோபடி ஷுட் டிபெண்ட் அப்பான் நோபடி வென் இட் கம்ஸ் டு ஃபினான்ஷியல் மேட்டர். உங்கள் ஃபண்டுக்கு நீங்கள் மட்டும்தான் கேரண்டி. இன்றைக்கி நான் இருக்கிறேன், நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன், அதை வச்சு நீங்கள் ஓகே பார்த்துக்கிட்டீங்க, செல்லுன்னு தெரியுது இல்லை பையன்னு தெரியுது. நாளைக்கு நான் வீடியோ போடலைன்னா யாரை போய் பார்ப்பீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு லைவ் மார்க்கெட் இதுதான் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராப்பர் கைடன்ஸே இல்லாமல் போயிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, என்னோட நாலேஜை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டா நீங்கள் யாருமே டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா they don't have to come and ask me, சார் நிஃப்டி செல் ஆகுமா இல்லை பை ஆகுமா. அவங்களுக்கே தெரியும் நிஃப்டி செல்லு தான் ஆக போகுது. இப்போ நான் ரிவ்யூவில் வந்து நிஃப்டி செல் ஆக போகுதுன்னா அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவங்களும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் வை வி டீச் பீப்புள். ஏன் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு என்ன ரீசன்னா இதுதான். சி நாலேஜ் வித்தவுட் ஷேரிங் இஸ் நாட் ஈவன் அ நாலேஜ். அந்த நாலேஜுக்கு வேல்யூவே கிடையாது. எப்போ ஒரு நாலேஜை நமக்குள்ளேயே தேக்க வச்சுட்டு அந்த நாலேஜ் யாருக்குமே கொடுக்காமல் போயிட்டோன்னா இட் நெவர் வேல்யூஸ் இட். ஸோ அதனால தான் வி டீச் பீப்புள். அதனால தான் சொல்லிக் கொடுக்குறது த நாலேஜ் ஹேஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர்ட், தென் இட் ஹேஸ் சம் வேல்யூ. இப்போ நாளைக்கு நிஃப்டி என்ன ஆக போகுது, பேங்க் நிஃப்டி என்ன ஆக போகுது, அப்போ ட்ரெண்ட் என்ன, எவ்வளோ மூவ்மெண்ட்டு, இதை தான் நம்ம உட்காந்து ஒன்று ஒன்று அனலைஸ் பண்ணி சொல்லி கொடுத்து எல்லாரையும் ட்ரேட் பண்ண வைக்கிறது. அதே மாதிரி ஒரு டைம் டிகே என்ன ஆக போகுது, எவ்வளோ தூரத்தில் மார்க்கெட் இன்றைக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வி ஆர் ட்ரேட் அச்சீவர்ஸ், வி டீச் பீப்புள். இன்கேஸ் நீங்களும் வந்து இதை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண நினச்சிங்கனாலும் நமக்கு கம்மிங் மண்டேலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் அண்ட் மதுரை 4 பிரான்ச்சஸ்லையும் நமக்கு இப்போது ரெகுலராக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி மண்டே வி ஹேவ் அவர் நியூ பேட்சஸ். இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே இருக்க ஸ்கூலுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. அண்ட் அதே மாதிரி இன்கேஸ் நான் வீக் டேஸில் வர முடியாதுன்னு நினச்சிங்கனாலும் வீக்கெண்ட் பேட்சஸ் எவ்ரி சாட்டர்டே இந்த 4 பிரான்ச்சஸ்லையும் போயிட்டுருக்கோம். இல்லை என்னால் பிரான்ச்சுக்கே வர முடியாதுன்னு நினச்சிங்கனாலும் we do have our online classes as well. ஸோ கம்மிங் 16th வந்து நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ இன்கேஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கனாலும் கீழே இருக்க ஸ்க்ரோலுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. Alright. ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே you'll be able to become a successful option trader. I hope this video was useful and thank you very much for joining.